அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் முதல்வராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றதிலிருந்தே சனாதன சர்ச்சை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் பிரிவினையை தூண்டும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அன்னைக்கே அதை பெரிய அளவில் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. அங்கே இருக்கக்கூடிய நிறைய பாஜக நிர்வாகிகள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டிலையும் ஒரு சிலர் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது குறித்த கேள்விகளை தாவேகாவினர்கிட்ட கேட்குறாங்க. அதாவது சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மதுரை மத்திய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு முஸ்தபா அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரியார், அம்பேத்கர் இவர்களை நாங்கள் கொள்கை தலைவராக வைத்திருக்கிறோம், அதனால் நாங்கள் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறமா அப்படியே ஒவ்வொருத்தங்கிட்டையா கேட்க கேட்க இந்த சர்ச்சை மிகப்பெரிய அளவில் பெருசாகுது. முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை பத்தி பேசுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. ஏன் அப்படின்னா, அவரை யாருமே கண்டுகிடலை. குறிப்பா பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அதிக சட்டமன்ற தொகுதிகளில் ஜெயிச்சு அவர் முதல்வராக பதவியேற்றதுல இருந்தே எங்க பார்த்தாலும் விஜய் 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 அப்படிங்கிற ஒரு பேச்சா தான் இருந்தது. ஸோ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நம்மளுமே செய்திகளில் வரணுமே, நம்மளை நோக்கி கவனத்தை ஈர்க்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த சனாதனத்தை பற்றியே பேசியிருந்தார். ஏன் அப்படின்னா, அவருக்கு முன்னாடியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு தடவை சனாதனம் அப்படிங்கிறது டெங்கு, மலேரியா போன்றது, அதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு அவர் பேசினது ஒட்டுமொத்த இந்தியாவிலே பேசு பொருளாச்சு. அவருடைய போட்டோவை செருப்பு வச்சு அடிச்சாங்க, அவருடைய உருவமையை எரிச்சாங்க. இந்த மாதிரி வட மாநிலங்கள்ல பல இடங்களில் அவருக்கு எதிர்ப்பு கிளம்பிச்சு. அதே மாதிரி அவர் மேல வழக்கும் தொடரப்பட்டது. அவர் வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இப்ப அவர் பேசுறாரு அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு. ஆனா திமுகவின் கொள்கைகளை நாங்களும் அப்படியே கடைபிடிப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி தாவேகாவும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லி மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஆதவ ஒரிஜினாவும் இதை பத்தி அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு, அவர் புரிதலுக்கு ஏற்ப கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த சர்ச்சை இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிக்கிட்டே இருக்கு. முந்தானத்து கூட பாத்தீங்க அப்படின்னா இந்து முன்னணி சார்பில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஸோ இதை பல்வேறு இந்து அமைப்புகள் அவர்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு கேள்வி, நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவில் பாஜக தான் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு அவங்க நடவடிக்கை எடுத்தாதானே அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி இடத்துல கூட பாஜகவினர் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் பாஜக தெளிவான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி சனாதனம் குறித்த சர்ச்சை பேச்சுக்களை வச்சு தான் பாஜக பல்வேறு மாநிலங்களில் பிரச்சாரமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் அப்படிங்கிறது டெங்கு, மலேரியா மாதிரி அதை அழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்ல. அதை வச்சு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல பாஜக பிரச்சாரம் பண்ணுச்சு. என்ன பிரச்சாரம் பண்ணுச்சு பாருங்க, காங்கிரஸ் கூட்டணியில திமுகன்னு ஒரு கட்சி இருக்கு தமிழ்நாட்டில். அந்த கட்சியை சேர்ந்த முக்கியமான தலைவர் என்ன பேசுறாருன்னு பாருங்க, சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற பேசுறாரு. ஸோ இதையெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் பல்வேறு மாநிலங்கள்ல பிரச்சாரம் பண்ணி அங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. ஸோ இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது பாஜகவுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, இவங்களை வச்சுதான்ப்பா நம்ம வட மாநிலங்களை ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை நம்ம வைக்க முடியாதே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வருத்தத்தில் இருந்திருப்பாங்க. அந்த வருத்தத்தை போக்கும் வகையில இப்போ தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவங்களுமே திரும்ப இந்த சனாதன சர்ச்சையை கையில் எடுத்திருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை முன்னாடியே விஜய் அவர்கள் கணிச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி திலக் அப்படிங்கிறவர் ராஜ்யசபா எம்பியா பதவியேற்றிருக்காரு புதுசா. அவருமே இதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ காங்கிரஸ் கட்சி எத்தனை தடவை அடிபட்டாலும் அது திறந்துற மாதிரி தெரியல அப்படிங்கிறதா இந்த மாதிரியான கருத்துக்கள் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் முதல்வராகி 10 நாட்கள் ஆயிருச்சு. இந்த 10 நாட்கள்ல அவர் பல நல்ல முடிவுகள் எடுத்திருக்காருன்னு சொல்லணும். குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் சொல்லியிருக்காங்க. அதுல நிறைய கடைகள் இப்பவே மூடப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு. அதே மாதிரி டாஸ்மாக்ல 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினது நிறைய கடைகள்ல இப்போ வாங்கப்படலை அப்படின்னு தான் சொல்லப்படுது. இன்னும் ஒரு சில கடைகளில் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிறைய கடைகளில் தடுத்ததே பெரிய விஷயம். இனிவரும் காலங்களில் அந்த மாதிரியான கடைகள்லையும் அந்த 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கப்படாது அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கையே இருக்கு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது எப்படி சாராய கடைகளில், டாஸ்மாக் கடைகளில் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கப்படுதோ, அதே மாதிரி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த மூட்டைகள் இருக்கிற நெல் மூட்டைகள் 30 ரூபாயில இருந்து 50 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா வசூலிக்கப்படுகிறது. அவங்க அந்த காசை கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதையுமே புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த அரசு, புதிய அரசு தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆட்சிக்கு இன்னும் ஒரு நல்ல பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், விஜய் அவர்களுடைய இந்த 10 நாள் ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த சனாதன சர்ச்சையை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.
இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி.